இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதற்கு தலைப்பை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். Be a conqueror, be a pillar. 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இன்றைக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு அமைகிறதா இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்த நாளாய் இருக்கிறது. பத்மு தீவிலே யோவான் சொல்லும்படியான இந்த தரிசனத்தின் செய்தி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளும்படியான வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று பார்க்கும்போது, இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் ஒவ்வொரு நாள் யுத்தத்தையும் நாம் கடந்து போகத்தக்கதாக தேவனிடத்திலே நாம் எப்பொழுதும் உறவு கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாளை நாம் துவங்கும்போது அந்த நாளிலே நாம் தேவனோடு கூட உறவாடத்தக்கதான காலை நேரத்தில் ஆண்டவரை நாம் வசனத்தோடு கூட நாம் அவரோடு பேச வேண்டும், ஜெபத்திலே பேச வேண்டும், வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் நாம் நம்முடைய நெற்றிகளிலே இயேசுவின் நாமம் பரிசுத்தம் என்று எழுதி நம்முடைய சரீரத்திலே இயேசுவின் இரத்தத்தை நாம் பூசிக்கொண்டவர்களாய் சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் செயல்படும்போது ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயம் கொள்ளுகிற நாளாய் மாறுகிறது. தேவனுடைய ஆலயத்திலே அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவனுக்கும் அங்கே அவன் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே தூணாக மாற்றப்படுகிறான். அந்த தூண் அது நீங்காத தூண். ஒரு காலம் அது அந்த தூண் விழுந்து விடாது. நம்முடைய ரட்சிப்பு விழுந்து விடாது. தேவனுடைய நாமம் பரலோகத்திற்கு புதிய எருசலேம் என்ற நாமம், அந்த நாமத்தின் பெயரை ஆண்டவர் நமக்கு தரிப்பிக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.